டிசம்பர் 4 தி இந்தியன் நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கவர்மெண்ட் வித்ராஸ் ஆர்டர் டு இன்ஸ்டால் சன்சார் சாதி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த நியூஸஸ்லாம் பார்த்தோம். சன்சார் சாதி ஆப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் ஃபைட் ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக மொபைல்லேயே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வர ஆப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக தேவையில்லை, நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் நாட் அ மேண்டட்டரி அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஐஎம்இ நம்பரு, சிம்மு எல்லாத்தையும் வந்து பைண்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணதுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பை கொண்டு வந்தாங்க. அது நிறைய ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸும் வந்து அதை ஒத்துக்கல. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து மேண்டட்டரி கிடையாது, உங்கள் வாலண்டரி பேசிஸ் நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சன்சார் சாதி ஆப் வந்து யார் வந்து விட்டா, எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணாங்கன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் 4 டே அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து இந்தியன் நேவி டே. ஸோ இந்தியன் நேவி டேன்னு வரும்போது நம்ம வந்து ஆஸ் இந்தியன் நமக்கு ரெகுலராக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எதனால இந்த டே நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா ஆப்ரேஷன் ட்ரைடன்ட்னு சொல்லிட்டு 1971 இந்தியா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுனா கராச்சியில் போயிட்டு பாகிஸ்தானில் இருக்க ஒரு 4 நேவி அயன் ஃப்ளீட்ஸை வந்து இது பண்ணியிருப்பாங்க, பீட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்தியாவுக்கு நோ லாஸ் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இந்தியாவுக்கு சிக்னிஃபிகன்ட் மூவ். அதே மாதிரி 1971 வாரை வின் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் பொறுத்தவரைக்கும் ஆப்ரேஷன் ட்ரைடன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அது ரிலேஷன் டு இந்தியன் நேவி, ஆப்ரேஷன் இந்தியன் நேவி, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேவோஸ் அட் ஏர்போர்ட் அஸ் இண்டிகோ கேன்சல்ஸ் டு அட்லீஸ்ட் 200 ஃபிளைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பைலட் பேர்டன்ஸ். இப்போ பைலட்டுக்கு இருக்க பிரச்சனைலாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக ஷிஃப்ட் கொடுக்குறாங்க, கம்மி பைலட்ஸ் இருக்காங்க, ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாகவே நம்ம எடுக்கும் போது எல்லாத்தையும் பார்த்து வச்சுப்போம். இது வந்து ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஸ்டைல்லையும் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் வேறு எதுவும் இது பெருசாக நியூஸ் இல்லை. நெக்ஸ்ட் இதோட வந்து எடிட்டோரியல் நம்ம பேஜ் நம்பர் 8ல ஸ்டிங் இன் த டெய்ல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்வா டிவாஸ்டட் ஸ்ரீலங்கா அண்ட் எக்ஸ்போஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸ் இன் இந்தியா. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை வந்து 2015 ஒரு ஃப்ளட் பார்த்துருக்கோம், 21 ஒரு ஃப்ளட். ஃபுல்லாக வந்து ஃப்ளட்ஸ்னால வந்து எந்த அளவுக்கு அஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தோம் நம்ம இதுக்கு முன்னாடியே. ஸோ திட்வா வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் ரொம்ப பெரிய டிசாஸ்டராக இருந்துச்சு. பிகாஸ் அதோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சாங்க. வைல் மூவிங் டு பே ஆஃப் பெங்கால் அதோட இன்டென்சிட்டி கம்மியாயிடுச்சு. ஸோ இன்டென்சிட்டி கம்மியானதுனால நம்மளுக்கு வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து சடனாக வர டவுன் போர் கூட வந்து டேக்கிள் பண்ணலாம். கண்டினியூஸாக போடுற ரெயின்ஃபால் வந்து டேக்கிள் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வந்து அது ரெகுலராக ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். அதே டைம் வந்து ட்ரைனேஜ் கெப்பாசிட்டி நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை டேக்கிள் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 crores கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரைனேஜ் சிஸ்டம் டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1/4 2/4 கிட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவு இது எஃபிஷியண்டாக இருக்குது, எந்த அளவு டேக்கிள் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா புகழேந்தி கமிட்டி, திருப்புகழ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி இன்னுமே வந்து நிறைய பேசின்ஸும் இன்னும் வாட்டர் பாடிஸ் தான் இன்னும் வந்து அவங்க சஃபிஷியண்ட்டாக வந்து என்ரிச் பண்ணல. ஸ்டில் அந்த கேப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கொண்டு வரணும். அதை பெட்டராக பண்ணால் தான் இது சஃபிஷியண்ட்டாக வந்து சிட்டிஸ் வந்து சர்வை பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டார்ம்ஸு, ரெகுலர் ரெயின்ஃபால் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டேக்கிங் த லீப் டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் வித் இம்பேர்ட் லைஃப்ஸ் ஆஃப் தி. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெப்ரசி இருக்குல்ல. லெப்ரசின்றது நமக்கு தெரியும். எதுனா வந்து லைட்டாக தோல் வந்து சின்ன கட்டி மாதிரி வரும். ஓகேங்களா? கட்டி மாதிரி சின்ன இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இப்போ இல்லை, இது வந்து 2000 பிசிலேருந்தே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போதுலேருந்தே இருக்குது. ஸோ இது வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட 57% ஆஃப் பேர்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு லெவலில். இந்த மாதிரி இருக்கக்குள்ள இதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பாக்டீரியா, அதாவது வந்து மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியானால வர்றது. இந்த பாக்டீரியா வந்து என்ன ஆகும்னா நர்வ் டேமேஜ் கிரியேட் பண்ணும். நர்வ் டேமேஜ் கிரியேட் பண்ணுறதுனால ஸ்கின்ஸை வந்து இந்த மாதிரி டாட்ஸாவோ எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்குல்ல, இது என்னன்னா இப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மெயினாக நர்வ் அட்டாக் பண்ணுறதுனால ஃபிங்கர்ஸ்லாம் வந்து அந்த கட்டி மாதிரி வரும். அதனால வந்து ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. அவங்க வந்து ஐடி ஸ்கேனர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் ஸ்டில் வந்து சோஷியல் ஸ்டிக்மடைசேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கான வேக்சின் ப்ரோக்ராமினேஷன்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் சஃபிஷியண்டாக ரீச் ஆகும். இதெல்லாம் ரீச் பண்ணால் இன்னும் பீப்புளை பெட்டராக காண்டாக்ட் பண்ண முடியும், இன்னும் வந்து பெட்டராக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. அண்ட் தென் இவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் இருக்க ஸ்டிக்மா வந்து எப்படின்னா ஜஸ்ட் நிற்காம அட்லீஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, இன்டர் ஜென்ரேஷனாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ இதையுமே வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் த பேஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. என்னன்னா வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாலுமே வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ், அதாவது வந்து கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்ட அப்புறம் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு வெர்டிக் வந்து மாற்றி விட்டுருந்தாங்க. இது எந்த அளவு வந்து நம்ம பேக்கில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 2017ல் 2021ல் 2 ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. 2017ல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து பப்ளிக்கோட கன்சல்டேஷன் வந்து ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கிடணும். என்விரான்மெண்ட் இம்பாக்டும் எடுத்து வாங்கிடணும். அப்போ தான் வந்து அதோட இம்பாக்ட் வந்து எந்த அளவு இருக்குன்னு தெரியும், லிமிடேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும், ஒரு கம்பெனி தப்பா இல்லையான்றது சரி பண்ண முடியும். அதுவே 2021 நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணாங்கன்னா
கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்லாம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பொல்யூட்டரை வந்து நீங்கள் பொல்யூட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பே பண்ணிக்கோங்கன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டின்றது போயிடுது. கரெக்டா? அக்கௌண்டபிலிட்டினா என்ன, ஒருத்தன் வந்து அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அவன் ப்ராப்பராக எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்புன்னு எடுத்துக்கிறது. ஆனால் நான் தப்பு பண்ணிட்டு அதுக்கு நான் காம்பன்சேஷன் கொடுத்துக்கிறேன்னு சொல்றது வந்து ஸ்டில் வந்து அது ப்ராப்பரானவே கிடையாது. ஸோ அதை பெட்டராக கொண்டு வரணும்னா நீங்கள் ப்ரீவியஸாக மேலே கொடுத்த ஜட்மெண்ட் நல்ல ஜட்மெண்ட், திருப்பியும் வந்து இப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து இது வந்து திருப்பியும் பேக்கில் தான் போகுது தவிர வந்து சொசைட்டியை ஃபார்வர்டாக மூவ் பண்ணலை. என்விரான்மெண்ட்ன்றது ஆர்டிகல் 21 கீழே நீங்களே வந்து ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்களே வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணாம இப்போ வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் கிளியரன்ஸ் கொடுக்குறது எந்த அளவுல வந்து எந்த அளவு நியாயமா இருக்கும். ஸோ வந்து கிளியரன்ஸ் மஸ்ட் பி மேண்டட்டரி, மஸ்ட் பி பிஃபோர் த ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷன். அதுக்கப்புறம் அது பண்றது வந்து நல்லது இல்ல. அது பண்ணா வந்து ஸ்டில் என்விரான்மெண்ட் டீக்ரேட் தான் ஆகும் தவிர என்விரான்மெண்ட் சஸ்டெயின் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ ஆர்டிகல் 21 வைடன் பண்ணிட்டே இருக்க ஸ்கோப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சுமே வந்து கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் டிசாஸ்டர்ஸ் வந்து பீப்புள் அஃபெக்ட் பண்றதுமே ஆர்டிகல் 21 வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும்னு சொல்றாங்க. கிளீன் என்விரான்மெண்ட் எடுத்துட்டு போக முடியும்னு சொல்றாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுமே ஆர்டிகல் 21 எடுத்துட்டு வர முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது அப்போ வந்து இந்த மூவ் எந்த அளவு வந்து வேலிடா இருக்கும் ஒரு ப்ராக்ரசிவ் சொசைட்டில அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த கிளைமேட் இஸ் பிரீச்சிங் த வால் ஆஃப் அர்பன் லிட்ரேச்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம அர்பன் சிட்டிஸ் வந்து நார்மலாகவே பார்த்துருவோம். அர்பன் சிட்டிஸ்னா இப்போ இங்கேருந்து என்ன சொல்லுவோம், மும்பை, டெல்லி, சென்னை, கல்கட்டா இந்த மாதிரி ரீஜன்ஸ் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா அர்பன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதில் இருக்கும்போது அப்போ இங்கே வந்து எந்த அளவு லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா டேரெக்டாக வந்து கிளைமேட் ரெசிலியன்ஸ் தான் கொண்டு போறாங்க. நம்ம ஆல்ரெடி டார்க் டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஃப்ளட்டிங்லாம் எந்த அளவு ரெசிலியண்டா இருக்கு, அங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எந்த அளவு ரெசிலியண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யூஎன் ஹேபிடேட் ப்ராஸ்பரிட்டி இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும், ப்ளஸ் வந்து குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கணும், ப்ளஸ் சிட்டி ரெசிலியன்ஸ் இண்டெக்ஸ். இது மூணுமே வந்து ஒரு அர்பன் சிட்டியோட லிவபிலிட்டி கண்டிஷன்ஸை மார்க் பண்ற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து லைட்டாக என்னென்ன ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்றாங்கன்ற ஐடியா வச்சுக்கணும். இது யூஎன் ஹேபிடேட் சிட்டி இண்டெக்ஸ் மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில். ஸோ லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா வந்து அர்பன்ல வந்து இருக்க நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கு, எல்லாமே வந்து கன்சர்ன் தான். ப்ளஸ் வந்து இந்த அர்பன்ன்ற டெஃபினேஷன் வந்து ரொம்ப ஷார்ட் அண்டா இருக்கு, ப்ராடன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி மெயின் சிட்டிஸ், தாய்லாண்டில் இருக்க மெயின் சிட்டிஸ்லுமே வந்து சைக்ளோன்ஸ்னாலேயோ ஸ்டார்ம்ஸ்னாலேயோ பெரிய பெரிய எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படுது. ஸோ அது எல்லாமே கவுண்டர் பண்ணணும்னா அங்கே பெட்டர் நார்ம்ஸ் கொண்டு வரணும். லிவபிலிட்டி அது இன்கம் ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு சிட்டியை டிஸ்கிரைப் பண்ணால் அதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற இடம். கரெக்டாக? சடனாக வந்து க்ரோத் நடக்கும், சடனாக அர்பனைசேஷன் நடக்கும், பார்த்தா ஒரு சிட்டி மட்டும் டெவலப் ஆகிடும் தவிர அங்கே பிளானிங்ன்றது வந்து லேக்கிங் ஆகிடும். ஃபியூ சிட்டிஸ் தவிர மற்ற எல்லாமே வந்து அன்பிளான்டு சிட்டிஸ் தான் இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ், எக்கலாஜிக்கல் இன்ஸ்டேபிள் ஜோன்ஸில் வந்து ஒரு பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ அதுக்கான மேனுவல்ஸும் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ அங்கேயுமே வந்து என்னென்னா வயலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவுண்டர் பண்ணாதான் இந்த ஃப்ளட், இந்த ஸ்டார்ம், ஹெவி ரெயின்ஸ், டென்ஸ் ரெயின்ஃபால், க்ளவுட் பஸ்ட் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து கவுண்டர் பண்ணி பெட்டரான ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ரெசிலியன்ட் கம்யூனிட்டியும் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில். ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் லிங்க் இன் இந்தியாஸ் மினரல் மிஷின். ஸோ ரேர் எர்த் மேக்னெட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு 7,000 crores கிட்ட ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா இது இருக்குல்ல கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குல்ல, மினரல்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னா ஒரு மினரலை எடுத்து விற்கிறதுலாம் ப்ராசஸ் அதாவது விற்கணும் அப்படின்றது தான் டார்கெட் பண்ணுறாங்க தவிர அந்த மினரல் எடுத்து ப்ராசஸ் பண்ணணுன்றதுல வந்து அவங்க இன்டென்ஷன் கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு மினரல் வந்து நம்ம டிக் பண்ணி எடுக்கிறோம்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம அதை ப்ராசஸிங் பண்ண ரெஃபைனரிஸ், கரெக்டாக ரெஃபைனரிஸ் பண்ணாதான் அதோட வந்து நம்ம வந்து இப்போ நம்ம கோல்டு எடுக்கிறோம்னா கோல்டு இருக்க மட்டு ப்ளஸ் அது கம்போசிஷன் கிளியர் பண்ணாதான் நம்ம அந்த கோல்டு வெளியே எடுக்க முடியும். நம்ம கோல்டு மட்டும் ராவாக எடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ண நம்மளுக்கு லாபமே கிடையாது. அவன் ரெஃபைன் பண்ணி ப்ராசஸிங் பண்ணால அவன் தான் கடைசியில் பெனிஃபிஷரியாக இருப்பான் இதில். ஸோ இப்போ என்னன்னா கவர்மெண்ட் அந்த 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 இது நீங்கள் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து ரெஃபைனரி ப்ராசஸ் எடுத்தா அப்போ கவர்மெண்ட் வந்து ரா மெட்டீரியல் டு ஃபைனல் ப்ராடக்ட் கொடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனா பண்ணுற மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் 90% சைனா தான் ரெஃபைனரி ப்ராசஸ் பண்ணுறான். ஸோ இப்போ திடீர்னு அவங்க வந்து சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ் பண்ணாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து இன்னும் வைடன் பண்ணிட்டாங்க, நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரேர் எர்த் மினரல்ஸை. அப்போது ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி நம்மளுக்கு வெஹிக்கிள்ஸுக்கு எல்லாத்துக்குமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதோட ப்ரிடாமினன்ஸு இப்போ கம்மிங் எக்கனாமியில் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. அப்போது அதை வந்து ரிஃபைனரியில் இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் தான் இந்தியன் கண்ட்ரி வந்து பெட்டராக வந்து சர்வை பண்ண முடியும். இதில் வந்து ஸ்டில் நம்ம டிபெண்டன்ஸாக இருக்கும், ஸ்டில் வந்து அந்த எக்கனாமிக் ஷாக்ஸாக இருக்கட்டும், குளோபல் ஷாக்ஸாக இருக்கும், குளோபல் டைனாமிக்ஸ்க்கு இந்தியா வந்து வாலட்டைலாகவே ப்ளே பண்ண தவிர ஸ்டேபிளாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் ஐஐடிஸ் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை கொலாபரேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது ஸ்பாட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கவர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணணும். அண்ட் தென் வந்து புதுசாக இப்போ மிஷின் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரீசைக்ளிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஷினுமே என்னது டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து இதோட ஃபோர்த் கம்மிங் மோட்டோ என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா?
ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 10ல் ஸ்டேட்ஸ் வில் ஹேவ் டு அபைட் பை டேர்ம்ஸ் ஆஃப் சமக்ர சிக்ஸா டு ரிசீவ் ஃபண்ட்ஸ். ஸோ சமக்ர சிக்ஸ்கா ஸ்கீமுக்கு வந்து ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இல்லைனா பிஎம்ஸ்ரீ ஸ்கீம் ரெண்டுத்தையும் வந்து ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஸ்கீம் அபைட் பண்ணால் தான் உங்களால் வந்து சமக்ர சிக்ஸாவில் ஃபண்ட் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ டேர்ம் கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு இல்லை, இப்பதான் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. ஸோ பிஎம் ஸ்ரீனால என்ன தெரிஞ்சுக்கணும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வச்சு வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து சமக்ர சிக்ஷா வந்து ஷேர் என்ன ஷேர் பேசிஸ்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே அப்படியே பார்த்தோம்னா என்சிபிசி சஜஸ்ட் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் 35 முஸ்லீம் கம்யூனிட்டிஸ். ஸோ இப்போ என்னன்னா வந்து அந்த என்சிபிசி பாடி கான்ஸ்டியூஷனல் பாடியா ஸ்டாச்சுட்டரி பாடியா எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிக்கா சேர் பர்சன்ஸ் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவோம், அவங்க டென்யூர் என்ன, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ப்ளஸ் வந்து இந்த நியூஸ் வந்து இதுக்கு இல்லைன்னா வந்து ஒரு கம்யூனல் ஃபேக்டர் பேசிஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்துகிட்டா போதும். மைனாரிட்டிஸ் வந்து ஸ்டில் வந்து சில விஷயத்தில் அஃபெக்ட் ஆகுறாங்கன்றது ஐடியா இருந்தால் மட்டும் போதும், வேற எதுவும் கிடையாது இதில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12ல எஸ்சி ஃபிளாக்ஸ் இஷ்யூ இன் பே அவுட்ஸ் ஃப்ரீ கேர் ஃபார் ஆசிட் அட்டாக் சர்வைவர்ஸ். ஸோ ஜஸ்டிஸ் வந்து நாகார்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ ஆசிட் சர்வேஸ்க்கு வந்து ப்ராப்பராக போகிற காம்பன்சேஷன்ஸ் போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 2006, 13, 15, 25 சொல்லிட்டு அவ்வளோ இன்டர்வென்ஷன் கவர்மெண்ட் ஜுடிஷியரி பண்ணியிருக்கு. ஸ்டில் வந்து அவங்களுக்கு போற வேண்டிய ஃபண்ட் வந்து இனிஷியலாக ஒரு 1 lakh போக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 lakhs காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதில் 14 daysக்குள்ளேயே 1 lakh போகணும், மீதி 2 months மீதி 2 lakhs போகணும். ஆனால் இது எதுவுமே ப்ராப்பராக கவர்மெண்ட் பண்ணுறது இல்லை. அந்த 1 lakh வந்து எல்லாமே நின்றுடுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பெட்டராக டிஸ்கஸ் பண்ணாதான் நம்ம வந்து ஜஸ்டிஸ்னு ஒன்று சொல்கிறோம்ல, அதுக்கான பாயிண்டே வந்து வேலிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ன்றது ஸ்டில் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம காட்டில் வந்து விவசாயம் பண்ணிட்டு யானை வரக்கூடாது, புலி வரக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும், அது வரதான் செய்யும். ஸோ அதுக்கான எப்படி ப்ரிட்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அது கவர்மெண்ட் வந்து நேஷனல் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் பிளான் சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன, எப்போ லான்ச் பண்ணாங்க, கோர் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்காங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் GS3 என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 13ல் சிங்கிங் ரூபி அவைட்ஸ் கிளாரிட்டி ஆன் ட்ரேட் டீல்ஸ். ஸோ இந்தியன் ரூபியோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. இப்படி குறைஞ்சிச்சுன்னா அதோட இம்பாக்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ப்ளஸ் வந்து யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து எந்த அளவு இம்பார்ட்டன்ட்னு இங்கே கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கிறதானே, இந்தியன் ரூபி மேலே கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிறதானே பீப்புள்ஸ் எல்லாம் அங்கே மூவ் வராங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் இதுக்கான ஹோல் ரீசனே. அப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா க்ரௌடிங் ஆஃப் எஃபெக்ட், இந்த மாதிரி எக்கனாமிக் டேர்ம்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஹையர் டியூட்டிஸ் ஆன் சிகரெட்ஸ் வில் பி ஷேர்ட் வித் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த நியூஸில் வந்து நம்ம பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லை, ரெண்டு விஷயம். செஸ்ஸுன்னா என்ன, எக்ஸைஸ் டியூட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். செஸ்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் காஸ்க்காக போடுவாங்க, அதை அவங்களே யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸைஸ் டியூட்டின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு போடுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டே அதை யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது டேர்ம்ஸ் ஆனால் கம்ப்ளீட் மீனிங்கும் வந்து பார்த்து வச்சுக்கணும் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14ல EU அக்ரீஸ் டீல் டு பேன் ஆல் இம்போர்ட்ஸ் ஆஃப் ரஷ்யன் கேஸ் பை ஆட்டம் 2027. ஸோ வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து EU வந்து இதுக்கப்புறம் ரஷ்யன் கிட்ட கேஸ் இம்போர்ட்ஸ் பண்ணது. பிகாஸ் வந்து உக்ரைன் அந்த ஸ்டாண்ட் ஆஃப் உக்ரைன் கிட்ட வந்து இவங்க பண்ணது எல்லாமே அவங்களுக்கு கன்வீனியன்ட் இதுவாக இல்லை. ஸோ வந்து நான் வந்து ரேட் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவு இம்பாக்ட் இருக்கும்னா வந்து ஏற்கனவே ரஷ்யா மேலே இருக்க ஏகப்பட்ட பேன்ஸ் இருக்குது, சாங்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஃபர்தராக வந்து ரஷ்யன் எக்கனாமே பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யன் எக்கனாமி பாதிக்கிறது எந்த அளவு இந்தியா இம்பாக்ட் பண்ணணும் நம்ம டீட்டெயிலாக வரும், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லைம்மா இன்னைக்கு, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு பேசின டாபிக்ஸ் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் டெலகிராம் சேனலில் போடுவாங்க. ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள், இன்னும் பெட்டராக கிளாரிட்டி இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.